இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பிரின்சிபல் வேல்யூவ ஈஸியா கண்டுபிடிச்சிருந்தோம். இப்ப அதே வந்து அடிஷன குடுப்பான். அதே சப்ட்ராக்ஷன குடுப்பான். இந்த மாரி இருந்தா என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் அதே விஷயம் தான். நம்ம தனித்தனியா எடுத்து கண்டுபிடிக்கலாம். இப்ப 11த் கொஸ்டின வந்து இது ஒரு தீட்டா வேல்யூ கண்டுபிடிப்போம். இது ஒரு தீட்டா வேல்யூ கண்டுபிடிப்போம். இது θ1, θ2 இது θ3 3த்தையும் சம் பண்ணுனா உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிற போகுது. அவ்வளோதான். இதுக்கு நீங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த தீட்டா வேல்யூக்குள்ள தான் இருக்கு. அதெல்லாம் நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்ல. ஜஸ்ட் வேல்யூ தான் கேட்டிருக்கான். அது என்னவா இருக்கும்? அப்படி தான் கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ நீங்க தனித்தனியாவும் போடலாம். இல்ல மொத்தமா சேர்த்து ஒரே தீட்டாவா அதான் நான் θ1, θ2, θ3 மொத்தமா எழுதி அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இது உங்களோட இஷ்டம் தான். ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஒண்ணா எடுத்து கம்ப்யூட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 பிளஸ் கொசீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2 பிளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2. ஸோ டேனோட வேல்யூ வந்து எப்போ உங்களுக்கு 1 எடுப்பான்? tan π/4ல உங்களுக்கு 1 எடுப்பான். அதோட இங்க என்ன குடுத்துருக்கேன்னா, காஸ் இன்வெர்ஸ். இது காஸ் இன்வெர்ஸ்ப்பா. சாரி. கொஞ்சம் இதா எழுதிட்டேன். காஸ் இன்வெர்ஸ் வந்து எப்போ வந்து உங்களுக்கு -1/√2 எடுப்பான்? இப்போ காஸ் வேல்யூவா வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு π மைனஸ் அப்படின்னு எழுதுவோம். என்ன ஃபார்முலானா, காஸ் மைனஸ் எக்ஸ வந்து எப்படி எழுதலாம்னா, π மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ அந்த மாரி தான் நான் எழுதுறேன். ஸோ π மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் சைன் வேல்யூக்கு என்ன பண்ணியிருப்போம்? நெகட்டிவ் வேல்யூவா இருக்கு. ஸோ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -x எப்படி எழுதலாம்? மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ நெகட்டிவா வெளிய எடுத்துட்டு போறேன். அவ்வளோதான். ஸோ அந்த மாரி எடுத்துட்டு போனோம்னா, இங்க மைனஸால மல்டிப்ளை பண்றேன். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2. ஸோ இங்க ப்ளஸும் மைனஸும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைப்பான். சைன் இன்வெர்ஸ் எப்போ வந்து உங்களுக்கு சைன் 1/2 எடுப்பான்? சைன் π/6ல உங்களுக்கு 1/2 எடுப்பான். ஸோ அத எழுதிக்கிறேன். தென் ப்ளஸ் π மைனஸ் எப்போ வந்து உங்களுக்கு காஸ் வந்து 1/2 எடுப்பான்? காஸ் π/6ல அதான் காஸ் π/3ல வந்து உங்களுக்கு 1/2 எடுப்பான். ஸோ அதனால எடுத்துக்கிறேன். தென் இப்போ டேனும் டேன் இன்வெர்ஸும் கேன்சல் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு π/4ன்னு கிடைப்பான். ஸோ அதை அப்படியே எழுதி வச்சுக்கிறேன். π/4 ப்ளஸ் இப்போ காஸ் இன்வெர்ஸை கேன்சல் பண்ணிடுவேன். சைன் இன்வெர்ஸை கேன்சல் பண்ணிடுவேன். தென் π மைனஸ் π/3 மைனஸ் π/6. ஸோ இப்போ நடுவில் இருக்கிறத கம்ப்யூட் பண்ண போகிறேன். என்னன்னா உள்ள இருக்கிறது இதையும் சம் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணனா 2π/3ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 2π/3ன்னு கிடைக்கும். மைனஸ் π/6 π/4ன்னு கிடைக்கும். ஸோ இது ஓவராலாக நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 12 கிடைப்பான். 4 3 6. ஸோ இது 2 சார் பண்ணுறேன். 2 3 6 அதாவது 3 போட்டுப்போம். இது 3 சார் 2 1 1 2. ஸோ 2 2 சார் 4 4 3 சார் 12ன்னு கிடைக்கும். ஸோ உங்களோட எல்சிஎம் வேல்யூ வந்து உங்களுக்கு 12ன்னு கிடைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். இங்கே 4ஆல் பண்ணுவேன். இங்கேயும் மேலே 4. தென் இங்கே வந்து 2 இங்கே வந்து 2. ஸோ மைனஸ் 2π இங்கே வந்து 8π தென் 3π. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் எழுதிப்போம். ஓகேவா? தென் ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 11 11 மைனஸ் 2. ஸோ 9π டிவைடட் பை 12. ஸோ இது 3 சார் இது 4 சார் 3π/4 தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா?